ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேடி செல்வி சேனல். என்னடா ஸ்டார்டிங்கில் நான் இப்படி இடியாப்ப குழா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? உங்களை எப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், தம்ப்லைன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இடியாப்ப குழா வாங்கினேங்க. இந்த இதை கூட நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். இப்போ அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடியாப்ப கல் நான் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இல்லை. ஏன்னா இது ரொம்பவே லூஸாக இருந்திருக்கு. ஸோ எனக்கு எது வாங்குறது, எது பெட்டர்னே எனக்கு தெரியலை சத்தியமாக. இல்லை, எனக்கும் இடியாப்பு குழலுக்கும் ராசியே இல்லை சுத்தமாக. நாங்கள் இதோட 3 இது மாற்றிட்டோம். இதையும் மாற்றிட்டு வேறு ஏதாவது வாங்கணும். நமக்கு தான் வரலையே. இருந்தாலும் இடியாப்பு குழல் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் ஃபஸ்ட்டு இது வாங்கினேங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இது ஆர்டர் போட்டது இது நல்லா தான் இருக்குது. பட் நம்ம உள்ள மாவு வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா மாவு வெளியே வரல. பிகாஸ் இதுக்குள்ளே அந்த இது ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. அதனால் நான் ப்ரெஸ் பண்ணும் போது இது ப்ரெஸ் ஆக மட்டும்தான் செய்தே தவிர மற்றபடி அந்த உள்ளே இருந்து அந்த மாவு வெளியே வர மாட்டுது. பொட்டு பொட்டுன்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. உள்ளேருந்து மாவு ப்ரெஷ்ஷே ஆகலை. அது சுத்தமாக இது வேஸ்ட்டாக ஆயிடுச்சு. இது ஒரு 10 வாட்டி வேணால் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இதில் இது நல்லா தான் இருக்குது. நாங்கள் வாங்கும் போது 280 ரூபா என்னமோ தான் இருந்துச்சு. இந்த பாருங்கள், இதுக்குள்ளே இருக்கிறது இந்த ப்ரெஸ் பண்ணுற மாதிரி உள்ளே கொடுத்துருக்கான். அந்த அது லூஸாக ஆகிட்டு. பிகாஸ் பார்க்க நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது. பட் நாங்கள் பண்ணும்போது சுத்தமாகவே வரவே இல்லை. ஸோ எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அதனால் அதை தூக்கி போட்டாங்க. அதனால் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு பார்த்திங்களா. ஏன்னா அவ்வளோ மாவு நான் அரைச்சி லாஸ்ட்டில் வரலைன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இது வரலை. சரி, இதை தான் விட்டாச்சு, இதுதான் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுவோம். இதாவது ஒரு 10 வாட்டி வந்துச்சுன்னு சொல்லலாம். நல்லாவே வந்துச்சு. ஆனால் இதுக்கு ஒரு இந்த உள்ளே வைக்கிறது ஒரு 15 இது கொடுத்துருக்காங்க. இது 15 கொடுத்துருக்காங்க. பட் என்ன பிரயோஜனம், அது போச்சே. அதனால் இதுவும் வேஸ்ட்டு தான். சரி, அதுதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி நாங்கள் கிஃப்ட் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் இதை நாங்கள் வாங்கினதை காமிச்சிருப்பேன். இது எனக்கு வாங்கினேன் அப்படின்ட்டு. அதுதான் வாங்கினேன். பட் இங்கே பாருங்கள், இந்த சொரை எவ்வளோ லூஸாக இருந்திருக்கு பாருங்களேன். இதை இப்படி டைட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இங்கே நல்லா தான் இருக்குது. நம்ம உள்ளே மாவு வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ப்ரெஸ் பண்ணவே முடியலை நம்மளால். ஸோ ரொம்பவே எனக்கு டைட்டாகவே இருந்துச்சு. வேஸ்ட்டாக ஆயிடுச்சு. ஒரு வாட்டி தான் அன்றைக்கி தான் ட்ரை பண்ணேன். உள்ளே வச்சுட்டு இது கல்டு விழுந்துருது. இது கல்டு உளுந்துட்டே இருந்துச்சு. அப்போ வாங்கும் போதே அந்த அந்த கஸ்டமர் இவங்க இருப்பாங்கள்ல, அந்த சேல்ஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த அந்த அக்கா சொன்னாங்க, இது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கே, நீங்கள் வேணால் மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு. நான் தான் லூஸு மாதிரி மேலே எதுக்கு அலைஞ்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லைங்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ தான் தெரியுது, அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. நான் தான் ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதை மாற்றுவாங்களே என்னன்னு தெரில. சரி, நம்ம எப்பயும் வாங்குவோம்ல, சரி சொல்லி பார்ப்போம். பில்லு வச்சுருக்கோம், அதனால் நம்ம சொல்லி பார்ப்போம் அப்படின்னு. நல்ல வேளை பில்லு வச்சுருக்கோம். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு பில்லு இருக்குது. இல்லாட்டி நம்ம சொல்லி பார்ப்போம். கொடுத்தாங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஓகே, இல்லைனா வேறு தான் வாங்குகிற மாதிரி இருக்குது. நான் இந்த மாதிரி 2 டைப்பும் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு டைப் நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அது அலுமினியத்தில் இருக்கும். ஸோ அதுவும் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதுவும் கொஞ்சம் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது மேலாக்கே பிடுங்கிட்டு வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று இந்த துப்பாக்கி டைப்பு, வேறு இந்த சுற்றுற டைப்பு இது. ஸோ இதில் எது நல்லது, எது கம்ஃபர்டபுளாக இருக்கும்? நான் நினச்சேன் இது நமக்கு நல்லா கம்ஃபர்டபுள் தான் நான் நினச்சேன். பட் இது நல்லா தான் இருக்குது. இந்த அடியில் இருக்க இந்த இது மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் இதை வச்சுக்குவேங்க. ஸோ நாளைக்கு மாவுலாம் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இது போயிருச்சு, வரலை. அப்புறம் காலையில் வேறு அவசரப்பட்டுட்டே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு.
அப்புறம் ஒரு வழியாக வந்து அதை என்ன பண்ணேன் அப்படின்னா, சின்ன சின்ன இடியாப்பம் சுடலான்னு மாவை பிணைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டி அதை வந்து இட்லி தட்டில் வந்து அவிச்சிட்டு லைட்டாக வந்து அவிச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். எதுக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இடியாப்பத்துக்கு செய்யலாம். சரி இடியாப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். லாஸ்ட்டில் வந்து பீட்ரூட்டுலாம் போட்டு பிணைஞ்சி வச்சுருந்தேன் பச்சரிசி மாவில். பீட்ரூட் இடியாப்பம் செய்யலாம் அப்படின்னு லாஸ்ட்டில் வந்து அது பீட்ரூட்டு கொழுக்கட்டையாக ஆயிடுச்சு, பால் கொழுக்கட்டையாக ஆயிடுச்சு. அதெல்லாம் செஞ்சுருக்கேன். அது பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன். பீட்ரூட் தேங்காய் பால் கொழுக்கட்டை இப்படி தான் இருந்துச்சு. உண்மையுமே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. மாவு வந்து நல்ல வேளை வேஸ்ட் ஆயிருமோ அப்படின்னு பார்த்தேன். டக்குன்னு வந்து பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணிடுவோம், அதுவும் அரிசி மாவில் தான் ரெடி பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இதே ரெடி பண்ணிட்டேன். அது லைட் வந்து கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, ஏன்னா பீட்ரூட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கனால டக்குன்னு வந்து இது ரெடி பண்ணியாச்சு. உண்மையுமே டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. சரி வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு இது வந்து நம்ம ஊற்றி சாப்பிடும்போது நல்லாவே இருந்துச்சு. நான் சட்டுன்னு அதுக்கப்புறமேட்டுக்கு தக்காளி சாதத்தை ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப வந்து கஷ்டமாக போயிடுச்சு. ஆசைப்பட்டு நம்ம பீட்ரூட் இடியாப்பம் செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தா வந்து இப்படி ஆயிடுச்சு. அதனால் சரி வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் இந்த கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டையாகவே பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி அந்த ஸ்ப்ரிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த துப்பாக்கி மாடல் இடியாப்பம் இதுவும் அப்படி தான் பண்ணிச்சு. அப்பயும் மாவு வந்து சொதப்பலாயிடுச்சு. அப்பயும் குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி நம்ம வந்து எண்ணெயில் வந்து வெங்காயம் போட்டு இந்த உருண்டையை போட்டு தேங்காய் பூ போட்டுட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டேன். உண்மையுமே வந்து டேஸ்ட் வந்து அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. சரி எப்படியோ வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாப்பிட்டா ஓகே. எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய சொதப்பல் தான். நான் ஒன்று ரெடி பண்ணலான்னு நினச்சிட்டு எனக்கு இந்த இடியாப்பம் எனக்கு எப்போயுமே அப்படி தான் பண்ணணும். இதோட 3 வாட்டி இந்த இடியாப்பம் வந்து நான் இப்படி பண்ணணும்னு நினச்சி ஒவ்வொரு வாட்டியும் சொதப்பலாயிருக்கு. வாங்கின இடியாப்பம் குழலுமே அப்படி தான் இருக்குது. ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், எது பெஸ்ட்டுன்னே எனக்கு தெரியல. ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்ன இது வந்து பெஸ்ட்டு அப்படின்றது. உங்களுக்கு அனுபவத்தில் சில பேருக்கு நிறைய அனுபவம் இருக்கும், வயசு கூட இருக்கவங்க கூட பார்ப்பாங்க. ஸோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா. நான் அது வந்து தெரிஞ்சுக்கிறேன் எது பெஸ்ட்டுன்னு. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.